நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் பிக் பில்லியன் டேஸ் போயிட்டு இருந்தது. எல்லாருமே கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்கியிருப்போம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ட்ரீம் ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா iPad 9th ஜென்ரேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரீம் ப்ராடக்ட் கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு iPadல வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏறி போச்சு. நான் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 18,000 இருந்துச்சு. கார்டு ஆஃபர்லாம் எல்லாத்தையும் போக வந்து பார்த்தீங்கன்னா 18,000. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோட கிஃப்ட் கார்டு இருந்துச்சு. அதில் ஒரு 2000 இருந்ததுனால 16,300 இந்த ப்ராடக்ட் நான் வாங்கிட்டேன். இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக ஒர்த்து தான். உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ஸ் விளாடணும், இல்லை வந்து நெட்ஃப்ளிக்ஸு மூவிஸ் அந்த மாதிரி எதாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கும் இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக தான் இருக்குது. இதோட விஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17.6, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட அப்டேட்டேஷன் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17.6 அப்டேட்டில் கரண்ட்டில் அவங்களே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஐபாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும் போதே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. அதுதான் ஹைலைட்டு. ஸோ ஐபாடோட சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வாங்க போனாலே எப்படி பார்த்தாலும் 4,000 வரும். ஸோ 16,000க்கு ஒரு சார்ஜரும் எப்படி பார்த்தாலும் ஒரு 4,000 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபாடு வரும்போது என்ன கேட்டால் இந்த ப்ரைஸுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக தான் தெரிஞ்சுது. அதனால தான் உடனே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எனக்கு யோசிக்கவே தோணலை. இந்த ஐபேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பிஎஸ் ஜாய்ஸ்டிக், அதாவது PlayStation 4 ஜாய்ஸ்டிக் இல்லை PS5 ஜாய்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் மொபைலில் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே கண்ட்ரோல் பண்ணி விளையாடிக்கலாம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GTA ஸ்பெஷல் எடிஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த கேம்ஸ்லாம் வந்து ஜாய்ஸ்டிக் மூலமாக விளாடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் நீங்கள் விளாடிக்கலாம். ஹை கிராஃபிக்ஸ்லேயே விளாட முடிஞ்சது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த டேப் பிடிச்சதுனால தான் இதை மெயினாக நான் வாங்கினது. ஸோ இப்போது இந்த ப்ராடக்ட்டில் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐபாட் வாங்கினோடனே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸு பவுச்லாம் சர்ச் பண்ணேன். எங்கேயுமே இதுக்கு கிடைக்கல. ஏன்னா இது 2 இயர்ஸ் மாடல்ன்றனால இதுக்கு கரெக்டாக எனக்கு கிடைக்கல. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் சொல்லிட்டேன். அது கூடவே பவுச் வாங்கலான்னு பார்த்தா அங்கே பவுச் கிடைக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். இது வெறும் 280 வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்றதை பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த டேப்பில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்றது ஒரு சின்ன வீடியோ நான் போடுறேன். அதுக்கப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபாடோட பவுச் தான். ஸோ எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, பவுச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இது உள்ளே எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். பரவாயில்லையே, நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ நார்மல் கவரில் தான் போட்டு கொடுத்துருக்கானுங்க. அதனால தான் கவர் ரேட்டு கம்மியாக இருக்குதோ. ஓகே, நம்ம பிரித்து பார்க்கலாம். வாவ், ரியலி சூப்பருங்க. குவாலிட்டி தொடும் போதே நல்ல ஒரு ஃபினிஷிங் தெரியுது. ஸோ ஒரு லெதர் ஃபினிஷிங் இருக்குது. ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொட்டேட்டபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேப் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹரிசாண்டல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஃபோனோட லோகோ கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஓகே, நம்ம கையோட என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். எப்பவுமே டேப்பை நீங்கள் போடும்போது ரைட் சைடில் தான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணணும். ஸோ ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக போய் உட்காந்துரும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஏன் அப்படி பண்ணணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள், 4 கார்னரும் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் டேப் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஐஃபோனோட லோகோ அழகாக சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எவாபரேட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதேமாதிரி அடுத்த ஸ்டாண்டில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும்.
அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி பண்ணிவிட்டு ஸோ இப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஹைலைட்டு இந்த டேபோட பவுச்சில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாண்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டில் இதை யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மூவிஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுமாதிரி யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் நான் காம்ப்ரமைஸே இல்லை. ஏன்னா ரூ. 280 இந்தளவுக்கு ஒரு பவுச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலே போனாலும் கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பையிங் லிங்க் வேணுன்னா கீழே சொல்லுங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ பட்டன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் போர்ட்டு, அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கு கரெக்டாக கட் இருக்குது. ஓகேங்களா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்ம கீழே போடாமல் பார்த்துக்கிறது நம்ம சேஃப்டி தான். இது சும்மா ஒரு டெம்பரரி சேஃப்டி தான் இது. ஓகேங்களா? நம்ம பொருளை நம்ம தான் பாதுகாப்பாக பார்த்துக்கிறோம். ஸோ டேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது. இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மே கிடையாது. நான் ஆனால் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் மூலயமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் மிரரிங் மாதிரி தான் ஆல்மோஸ்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் வராது. இல்லை உங்களுக்கு லைஃப் டைம் பர்ச்சேஸே வந்து பார்த்தீங்கன்னா 5000 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு கியூஆர் கோடு மூலிமா நீங்கள் டேரெக்டாக ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வாட்ஸ்அப் டேரெக்டாக இதுக்குள்ளேயே வந்துடும். இப்போ நான் எக்ஸாம்பிளும் நான் இதை பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்தோடனே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக மென்ஷன் ஆகிருக்கும். ஓப்பன் வாட்ஸ்அப், டேப் டு செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் லிங்க் டிவைஸ்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸோ என்னோடய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஆண்ட்ராய்டு டிவைஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் லிங்க் டிவைஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் டிவைஸ்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ இது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கேனர் நான் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து அங்கே ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே இந்த ஃபோனில் இருக்கிறது என்னென்னவோ அது அப்படியே அங்கே ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லோடிங் வந்துடுச்சு. ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளால் ரிப்ளைவும் பண்ணிக்க முடியும் கைஸ், அதுதான் ஹைலைட்டு. பட் ஆனால் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸோ எதுவும் டவுன்லோட் பண்ணிக்க பார்க்க முடியாது. ஓகே, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 192 KBs இருக்குது, நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இமேஜ் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, வீடியோ வருதான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. 37 MB சம்திங் ஏதோ ஒன்று வருது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே ஆகுதான்றதை நம்ம பார்க்கலாம். எஸ், ப்ளே ஆகுது கைஸ், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, வீடியோவும் ப்ளே பண்ண முடியுது. டேரெக்டாகவும் நம்ம சேவும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க, அப்படி டேப் பண்ணி ஓகே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, ஷேர் பட்டன் இருக்குது. ஓகே, ஷேர் பண்ணி நம்ம வேணுன்னா யாருக்காவது ஷேர் பண்ணுறதுனால இதுலேருந்தே ஷேர் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக வாட்ஸ்அப் மாதிரி தான், நீங்கள் அப்படியே உங்களோட அக்கௌண்ட்டை டேரெக்டாக லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்க வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இன்கேஸ் நீங்கள் இதை லாக் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேம் அதே மெத்தட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள், லிங்க் டிவைஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஃபாரி இருக்கும், லாக் அவுட்டும் கொடுத்தீங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே லாக் அவுட் ஆகிடும். ஸோ ரெண்டுமே லாக் அவுட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த டேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாய்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா PlayStation 4 ஜாய்ஸ்டிக். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மூலிமா இது கனெக்ட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜாய்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா இந்த PlayStation பட்டனும் ஷேர் பட்டனும் ஒன்றா எடுத்துனீங்கன்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிளிங்க் ஆனோடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டிவைஸ் கிட்டே போயிடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ளூடூத் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ ப்ளூடூத், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டியூவல் ஷாக் கண்ட்ரோலர் நீங்கள் வருது பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப் பண்ணோன்னா நம்மளோட டியூவல் ஷாக் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் எரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் ஆகிறது இங்கே தெரியும். இப்போ நான் ஜாய்ஸ்டிக் மூலமாகவே அந்த இடத்துல ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி கேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளாடணும்னா ஜஸ்ட் நீங்கள் இதை டேப் பண்ணிங்கனாலே போதும். அங்கேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணுமான்ற மாதிரி கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தனா ஸோ உங்களுக்கான கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம விளாட்ற கேம் வந்து பார்த்தீங்கன்னா விதரிங் வேவ்ஸு. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் கேம்.
ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஒரு ப்ளே ஸ்டேஷனில் விளாட்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது. ஏன்னா ஜாய்ஸ்டிக் வேறு கனெக்ட் ஆகிடுதா, ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. பர்சனலாக நான் நிறைய கேம் ட்ரை பண்ணேன். எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 80% மேலே எல்லா கேமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக் சப்போர்ட் இருக்குது. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் ஜாய்ஸ்டிக்லாம் வாங்க முடியலன்னா ஒரு 1500லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம் பேட் ஜாய்ஸ்டிக் இருக்குது. மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபேடுக்கு சப்போர்ட் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஐஃபோனுக்கு சப்போர்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஐஃபோனுக்கு சப்போர்ட் இருந்தாலே போதும், ஓகேங்களா. ஐஃபோன் ஐபேடுக்கு ரெண்டுத்துக்குமே அது சப்போர்ட் ஆகும். அதனால் கவனமாக வாங்கிக்கோங்க. சில ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு அதுக்கப்புறம் பிசிக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா iOSக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கேம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட GTA 3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷன். இது கிராஃபிக்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கில் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஸோ ரொம்பவே ஒர்க் ஆகுது பாருங்கள். அப்படியே சேம் கண்ட்ரோல் தான். இப்போ நீங்கள் எக்ஸ் எழுதுனா வேகமாக ஓடுவான், பாக்ஸ் எழுதுனா ஜம்ப் பண்ணுவான். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் காரில் ஓடணுன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பட்டன் எழுதுனாலே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா காரில் ஏறிப்பான். எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் பெரிய ஸ்க்ரீனில் விளாடும் போது உண்மையாகவே ப்ளே ஸ்டேஷனில் விளாட ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி. ஸோ இப்போ நீங்கள் இதுமாதிரி கேம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் பேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் ஆகாமல் இருக்கும். சம் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு கண்ட்ரோல்ஸில் போய்ட்டு அதில் என்ன கண்ட்ரோலில் ஆட் ஆயிருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா கேம் பேட் கண்ட்ரோலுக்கு நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. அது நீங்கள் மாற்றிட்டீங்கனாலே போதும், அதோட கண்ட்ரோல் எல்லாமே கேம் பேடுக்கு உங்களுக்கு மாறிடும். ஸோ இந்த கேம் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 64 GB தான், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 3-4 கேம்ஸ் ஏற்றி வச்சுக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. கொஞ்சம் டீட்டெயிலாக நம்மளால் பார்க்க முடியுது. மூவிஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே ஹை குவாலிட்டியில் நிறைய பார்க்க முடிஞ்சுது. இந்த டேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 ஹெர்ட்ஸ் தான் வரும். ஸோ 60 ஹெர்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு டேப்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இன்கேஸ் இந்த டேப்போட ரேட்டு ஒரு 25,000 இருந்ததுன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது A13 சிப் தான். ஒருவேளை 30க்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 10th ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐபேடில் இருக்கும். அதை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 16K. ஒருவேளை ஆஃபர்லாம் போக ஒரு 18K வந்தது. நெக்ஸ்ட் இயர் இந்த ஆஃபர் இருக்குமான்றது எனக்கு தெரியல. பட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நான் ஒருவேளை லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட லிங்க் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.